இன்றைக்கி எங்கள் வீட்டில் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடியதான கேரட் ரவா இட்லி தான் உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது. முதல்ல ஒரு வாணலியில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் பொடியாக அரிந்த முந்திரி துண்டுகளை பொன்னிறமாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அந்த வாணலியில் மீதமுள்ள எண்ணெயில் கடுகு போட்டு கடுகு வெடித்த உடனே உடைத்த உளுத்தம்பருப்பு சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து இஞ்சி விழுது பொடியாக அரிந்த பச்சை மிளகாய் சேர்த்து இதை நல்ல ஒரு பரட்டிட்டு ஒரு டேஷ் ஆஃப் பெருங்காயம் சேர்த்து துருவியதான கேரட் அதையும் சேர்த்து நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். ஒரு கப் ரவை 200 கிராம் அளவு ரவையை சேர்க்குறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு பெரட்டி கொடுக்கலாம். அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சு பெரட்டி விட்டுட்டு நடுப்புற தேவையான அளவு உப்பு சேர்த்து மேலும் நல்லா கேரட் வதங்குற வரைக்கும் ரவை நல்லா வறுபடுற வரைக்கும் வறுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் பொடியாக அரிந்த கொத்தமல்லி தழைகளை தூவி நல்லா கலந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 1 கப் ரவைக்கு 2 கப் புளித்த தயிர் ஜென்ரலாக கரெக்டாக இருக்குது. ஸோ 2 கப் புளித்த தயிர் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். அந்த தயிரை ஃபுல்லாக அந்த ரவை அப்சார்ப் பண்ணுறணும். அதனால் இதை ஒரு 1 hour போல் அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ 1 hour ஆயிடுச்சு. தயிரை ஃபுல்லாக நல்லா ரவை அப்சார்ப் பண்ணிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் அந்த தயிர் புளித்த தயிர் வச்சதான அதே பாத்திரத்துலேயே கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியில் ஈனோ ஃப்ரூட் சால்ட் சேர்க்கலாம். அந்த புளிச்ச தயிர் வச்சதான அந்த கப்லேயே தண்ணி ஊற்றி நம்ம ஈனோ சால்ட் போடலாம். நல்லா நுரைச்சி வருது. ஸோ இந்த ஈனோ சால்ட் போட்டதான அந்த தண்ணியை அப்படியே நம்ம அந்த ரவா இட்லி கலவையில் போட்டு நல்லா அதை ரவா இட்லி ஊற்றுற பதத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஈனோ சால்ட் போட்ட உடனே நம்ம மாவு கலவை நல்ல சாஃப்டாக இருக்கும். இட்லியாக அது வெந்து வரச்சு. ஸோ 12 இட்லிஸ்க்கு எனக்கு 5 grams ஈனோ ஃப்ரூட் சால்ட் தேவைப்பட்டது. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தை க்ரீஸ் பண்ணிவிட்டு அதில் வறுத்த முந்திரியிலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 பீஸை அப்படியே அந்த இட்லி தட்டில் போட்டுட்டு மீதமுள்ள முந்திரி பருப்புகளை ரவா இட்லி கலவையோடு கலந்துட்டு அதை அப்படியே இட்லிகளாக அந்த முந்திரி வச்சது மேலே நம்ம போட்டுட்டு அப்படியே எல்லா ரவா இட்லிகளையும் அந்த க்ரீஸ் பண்ண இட்லி பிளேட்டில் போட்டுட்டு இன்றைக்கி நான் ஒரு எலக்ட்ரிக் குக்கரில் ஸ்டீம் பண்ணுறேன். 12 இட்லி எனக்கு 200 grams ரவைக்கு கிடச்சிது. 5 கிராம் ஈனோ ஃப்ரூட் சால்ட் யூஸ் பண்ணேன். ஒரு 2 சிறிய கேரட் துருவலும் சேர்த்துருக்கேன். ஒரு 15 minutes எலக்ட்ரிக் குக்கரை ஹையில் வச்சு அப்புறம் அதை கீப் ஆம்லேயே ஒரு 5 minutes வச்சுட்டு ஒரு டூத்பிக்கால் குத்தி பார்த்தாக்கா அப்படியே ஒட்டாமல் வரணும். இப்போ நம்மளோட கேரட் ரவா இட்லி தயார்.